ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் டைரி. இன்றைக்கி வெனஸ்டே vlog தான் பார்க்க போகிறோம். வெனஸ்டே ஈவினிங்லேருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்றத தான் காட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு டீ போடுறதுக்கு டீ தூள், சர்க்கரை, இஞ்சி எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாலும் ஊற்றியாச்சு. டீ ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான இஞ்சி டீ ரெடி ஆகிடுச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு இஞ்சி டீனா ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ டீயை குடிச்சிட்டு ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றின விளக்கை நான் எப்படி கழுவுறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விம் லிக்விட் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நல்லா தண்ணியில் கரைச்சிக்க போகிறேன். நான் அதுக்கு முன்னாடியே வெந்நீர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சபீனா போட்டு அகல் விளக்கையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ விம் லிக்விட் எடுத்தாச்சு. சபீனாவும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். இது ரெண்டை வச்சு தான் இப்போ விளக்க போகிறேன். ஸோ ஒரு அகல் விளக்காக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு லிக்விட் வச்சு தேய்ச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் சபீனா வச்சு தேய்ச்சிட்டு கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நான் டெய்லி வாசலில் ஏற்றுற அகல் விளக்கோட மூடி தான். ஸோ இது ரொம்ப சுத்தமாகவே க்ளீன் ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லா விளக்கையும் ஒன்று ஒன்றா எடுத்து விளக்கிட போகிறேன். சின்ன அகல் விளக்கையும் இதே மாதிரி தான் விளக்க போகிறேன். இது ரொம்பவே சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. இதில் உள்ள எண்ணெய் நிறைய ஒட்டி இருந்தது. இதையும் நல்லா தேய்ச்சிட்டேன். 2 தடவை தேய்ச்சதுக்கப்புறம் அதுவுமே ரொம்ப நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இது மாதிரியே எல்லா விளக்கையும் ஒன்று ஒன்றா விளக்கி கழுவி காய வச்சாச்சு. இப்போ எல்லா விளக்கும் சுத்தமாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது எல்லாமே நல்லா தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் காற்றுல காய வச்சிடலாம். ஸோ இப்போ நான் எல்லா விளக்கையும் கிச்சன்லேருந்து ஹாலுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். கொஞ்சம் நேரம் ஃபேனுக்கு அடியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் துடைக்க போகிறேன் ஒன்று ஒன்றா. இதில் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹாலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கின விளக்க கொண்டு வந்து ஹாலில் வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்தாச்சு. ஃபேனில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எல்லா விளக்கையும் நான் காஞ்ச துணியாலையும் தொடச்சிட்டேன். அது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே எடுத்து வச்சிடலாம். என்கிட்ட 2 பாவை விளக்கு இருக்குது, ஒரு 5 முக விளக்கு இருக்குது. இது வந்து மூடி போட்டு வைக்கிற மாதிரி உள்ள விளக்கு. இன்னும் 2 விளக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார் விளக்கு மாதிரி இருக்கிறது 2 இருக்குது. அதை தவிர குட்டி குட்டியாக அகல் விளக்குகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. இன்றைக்கி சாமி மேடையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். அங்கே ஃபுல்லாக தொடச்சிட்டு கோலம் போட்டாச்சு. இப்போ எல்லா படத்தையும் ஈர துணியால் தொடச்சிட்டு அங்கே வச்சுட்டேன். விளக்கையும் ஏற்றியாச்சு. விளக்குக்கு குங்குமம் எல்லாம் வச்சு விளக்கு ஏற்றியாச்சு. இன்றைக்கி திருவாதிரைன்றதுனால சாமிக்கு திருவாதிரை அடை மட்டும் செஞ்சு நிவர்த்தியம் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சாமி மேடை இப்படி தான் இருக்குது. இப்போ வழக்கம் போல் வாசல்லையும் 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டேன். இது நான் நேற்று வாங்கின உருளி. இதில் பூ போட்டு வச்சுருக்கேன் வாசல் பக்கத்துலேயே. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் திருவாதிரை அடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்துகிட்டு வறுத்துக்க போகிறேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. பயத்தம்பருப்பும் எடுத்துக்க போகிறேன். இதுவுமே நல்லா வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். 2ம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு வெல்லத்தை அதில் போட போகிறேன். அது நல்லா கரையட்டும். வெல்லம் கரையிறதுக்குள்ளே இந்த அரிசி பருப்பு 2யும் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் வெள்ளைப்பாகில் போட போகிறேன். இப்போ வெல்லத்தை வடிகட்டி அந்த மாவில் சேர்க்க போகிறோம். இது நல்லா கிண்டிக்கலாம்.
இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு சைடு கலர் மாறினதுக்கப்புறம் திருப்பிடலாம். மாவை நல்ல பொடியாக அரைச்சிடுங்க. திருவாதிரை அடை ரெடி ஆகிடுச்சு. இதை சாமிக்கு வச்சு நித்தியம் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.